ஆர்கானிக் மூணுத்துலேயே சென்டம் வாங்குற மாதிரி ரியலில் வந்து அப்படியே கிளாஸ் ஒன்லி ஸ்டூடெண்ட் காட் சென்டம் 3 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படம். ஆனால் ஒரு ஆசையாகவே மாறிடுச்சு கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எடுப்பேன். அவங்க இல்லைன்னா எனக்கு விட மாட்டாங்க, ஒரு மாதிரி மூஞ்சி காமிப்பாங்க, என்ன நீ போய் இவ்வளோ கம்மி மார்க் எடுத்துக்கிறேன்னு ஒரு மாதிரி வாங்கி எல்லாம் சேர்த்து தான் வரும். அதில் மார்க் கம்மியாக இந்த நம்பிக்கை கூட எனக்கு இல்லாம போச்சு, பெத்த பையனுக்கு இல்லாம போச்சு. அதெல்லாம் இப்ப யோசிக்காதரா ப்ளீஸ். அது மட்டும் தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. என்னையே உலகமா நினைச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு பாசமா எப்படி பழகுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டேடா. 1000 ஜென்மம் எடுத்தாலும் போகாத வழியை அம்மா கொடுத்துட்டேடா. இந்த மாதிரி ஈன ஜென்மத்துக்கு மதிப்பே கிடையாதுடா. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. டே ஏன் நீ தப்பு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்க? கோர்ட்ல ஜட்ஜ் நீங்க தப்பு பண்ணல, நிரபராதி, நீங்க போகலான்னு ஜட்ஜ் ரிலீஸ் பண்ணும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அம்மா அம்மா அப்படின்னு உங்களுக்கு ஓட்டா காதலுக்கு மன்னிப்பு கேட்க கவர்மெண்ட் நினைச்சு ஏன் எனக்கு கூட அப்படின்னு சொல்றாங்கடா. நாங்க இருந்தது கூட உங்களுக்கு தெரியலடா. போகி 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 இன்னும் அந்த ஷாக்ல இருப்பாங்க. அதனாலதான் அப்படி பிஹேவ் பண்ணிருப்பாங்க. அம்மா ஜெயிலுக்கு போனதுல இருந்து ரிலீஸ் ஆன வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லடா. பாவண்டா எங்க அம்மா அந்த ஜெயிலுக்கு கொண்டு போய் அந்த கம்புக்கு பின்னாடி அது எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த மனசுல என்ன பத்தி என்னெல்லாம் ஓடுது. ஒரு பையனை பெற்றுட்டோன்னு யோசிக்க மாட்டாங்களா? யோசிப்பாங்க. குடும்பத்தையும் வீட்டுக்காரையும் விட்டு வந்தாங்க. இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாருன்னு மனசுல பக்கத்தும் இல்லை. மயூ பார்க்கற பாக்கியா கிட்ட சொல்லிட்டா. ஒருவேளை பாக்கியா போட்டு கூட்டு வந்துட்டா எல்லாம் ஓகேடா. ஆனா ஒருவேளை மயூ பார்த்திருக்கலேனோ, பார்த்ததை சொல்லிருக்கலேனோ, நேரத்துல அம்மாவுக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், அந்த வலி தாங்க முடியாம அந்த ஜெயில செத்து போயிருப்பாங்கடா. செத்து போயிருப்பாங்க. என்ன ரூல்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நிஜமாதான் சொல்றேன். இவ்வளவு பெரிய படிய அம்மாவால தாங்கிட்டு நிச்சயமா அவங்களால உயிரோடவே வாழ்ந்துக்க முடியாது. 3.1k மாஸ்டர்மா மே என்னமா சும்மா நான் படிச்சு இவ்வளவு மார்க் வாங்கிட்டேன்னு சொல்றது அப்படிலாம் டிசைட் பண்ணாங்க. யூடியூபர் இர்ஃபான் என்ன படித்தான்? ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் ஒரு மாதத்துக்கு. இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் த டைம் அண்ட் பிரெயின், நாட் ஜஸ்ட் ஒன்லி ஸ்டடீஸ். இது டாடி முன்னாடி பேசினா அவ்வளோ நல்லா இருக்கும். அதான் நீ பேச மாட்டேங்கிறியே. அவர்கிட்டலாம் பேசினா நீ மனுஷன் ஜென்மமே இல்லடா. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டுக்கும் போது அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரா, Rupees 650 received on phone pay. வீட்டுக்கு போனாலும் அந்த நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட போறேன்னா பார்க்கும்போது பல கொடுமையான காரியத்தை நினைச்சு செத்து போயிடா. மனசாட்சியை ஊட்டி சாவடிச்சிருந்தா. ஒரு கெட்ட நேரத்துல ஏதோ அப்படி நடந்துச்சுன்னு நினைச்சுக்கடா. ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துன்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, அதையே நீ யோசிச்சுக்காத.